கார்த்திகை ரேவதி சீரியல்ல சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பரமேஸ்வரி பாட்டியும் ரேவதி அவங்க பார்த்தோம்னா அவரை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்குறாங்க. இங்கே பார்க்கும்போது கார்த்தி அவங்க காரில் இருந்து அவங்க மண்டபத்துக்கு வந்துட்டுருக்குறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா மண்டபத்தை தான் காட்டுறாங்க. அப்போ சந்திரகலா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது அந்த ஆள் சொன்னது எல்லாம் உண்மையான்னு சொல்லி கேட்கும்போது உடனே சிவனாண்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு சந்திரா, அவர் சொல்கிறதெல்லாம் நீ நம்பாத, அவர் சொல்கிறது எல்லாமே பொய்யாக்கும், எல்லாம் இந்த கிளவியோட வேலையாக இருக்கும், எப்படியாவது பேத்தியோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதெல்லாம் நம்பாத அப்படிங்கும்போது நான் கூட அதுதாங்க நினச்சேன் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சாமிட்டு சரி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கும்போது சந்திரகலா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இங்கே நடந்தது எதுவுமே உண்மையானது கிடையாது, எல்லாம் அந்த கிளவியோட செட்டப் தான் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரி தான், ஆனால் அவரை ஷூட் பண்ணது யாருன்னு தெரியல அப்படிங்கும்போது அதுதான் ஒரே குழப்பமாக இருக்குது. சரி அது என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்துதான் அங்கே அதாவது மாப்பிள்ளை செல்வத்தை தான் காட்டுறாங்க. அப்போ ஒரு லேடி வர்றாங்க. வந்ததுமே செல்வத்திட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னு சொல்லிட்டு என் வயிற்றில் ஒரு குழந்தையும் கொடுத்து இப்படி நீ ஏமாத்திட்டியே, இப்போ என்ன வேற ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக நீ வந்திருக்கிற அப்படிங்கவோ இதை ரோஹிணி ஒளிஞ்சு நின்று கேட்டுட்டு இருக்கிறாங்க. கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. செல்வம் இவ்வளோ மோசமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடையவும் இப்போ செல்வம் அந்த லேடி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு, நான் ஒன்றும் ஏமாத்தலாம் மாட்டேன், பணத்துக்காக தான் இந்த பொண்ணு கழுத்தில் நான் தாலி கட்டுறதுக்காக வந்தேன், நாளைக்கு நான் தாலி கட்டிட்டோம்னா எனக்கு நிறைய பணம் கிடைக்கும், அதை எடுத்துகிட்டு நான் உன் கூடயே சேர்ந்து வாழ்கிறதுக்காக வந்துடுவேன், அதனால நீ இப்போ இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கவும் அப்போ அந்த லேடி செல்வத்துக்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கேட்குறாங்க. ஆனாலும் செல்வம் இங்கே நீ போகலைன்னா அதுக்கப்புறமா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும் அவங்களும் பயத்தோடு அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ ரோஹிணி அந்த லேடியை கூப்பிடுறதுக்காக அவங்களும் பின்தொடர்ந்துட்டு போகவும் அவங்க பார்த்தோம்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரோஹிணி அங்கே வராங்க. ஆமாம், நீங்கள் செல்வத்துக்கிட்ட நீங்கள் என்னம்மா பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதாவது செல்வம் கல்யாணம் பண்ணிக்க போகிறாருல அந்த பொண்ணோட அக்கா தான் நான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே இந்த லேடி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ கரெக்டாக முத்துவேல் வந்துருந்தாங்க. முத்துவேல் ஒழிஞ்சு நின்று அவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா ரோஹிணி அந்த லேடி சொல்கிறாங்க, செல்வம் இந்த மாதிரிக்கு ரொம்பவே அதாவது நல்லவன் கிடையாது, அவன் என்ன காதலிச்சு என் வயிற்றில் ஒரு குழந்தையும் கொடுத்துட்டு இப்போ என்னென்னா உங்கள் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக இருக்கிறான், அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கவும் அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை எங்கள் அம்மா கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க அப்படிங்கும்போது இல்லை நான் சொல்ல மாட்டேன், அப்படி நான் சொன்னோம்னா கண்டிப்பாக என்னை சும்மா விட மாட்டான், அதனால தயவு செய்து நான் சொல்ல மாட்டேம்மா, நீங்கள் எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா ரோஹிணி இந்த விஷயத்தை பற்றி நம்ம அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு அவங்க மண்டபத்துக்கு வரவும் அப்போ முத்துவேல் அவங்க பின்தொடர்ந்து வராங்க. வந்துட்டு பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் ரோஹிணி தலையில் ஓங்கி அடிச்சிருந்தாங்க. ரோஹிணி கீழே விழுந்து அப்படியே தூங்கிறவும் அப்போ அந்த இடத்துக்கு சந்திரகலா வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ முத்துவேல் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரோஹிணிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுது, அதனால தான் இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு அப்படிங்கவும் சரி நீங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு முத்துவேல் கேட்கும்போது ரோஹிணி அவங்க ஒரு ஸ்டோர் ரூமுக்குது அங்கே வச்சு அடைச்சி வச்சிடலாம், கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணுமோ நம்ம பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே பார்த்தோம்னா முத்துவேல் ரோஹிணி தூக்கிட்டு அந்த ரூமில் அடைச்சி வச்சிருந்தாங்க. கை காலெல்லாம் கட்டி அவங்க அடைச்சி வச்சிருந்தாங்க. அடுத்தது இங்கே மயில் வாகனத்தை தான் காட்டுறாங்க. மயில் வாகனம் ரோஹிணி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா கார்த்தி காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ செல்வம் ஒரு பொண்ணை ஏமாத்தினாங்களா, அந்த பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தி வரக்கூடிய காரில் கரெக்டாக அந்த இடத்துல அவங்க கீழே விழுந்துறவோ உடனே கார்த்தி ஓடி பார்க்குறாங்க. அந்த பொண்ணு தூங்குன மாதிரி இருக்கிறாங்க. அப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அடுத்தங்க பார்த்தோம்னா பாட்டி தான் காட்டுறாங்க. பாட்டி எப்படியாவது அவன் பொழைச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்போ ரேவதி சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, அவருக்கு எதுவும் நடக்காது, எப்படி கண் முழிச்சிருவார் அப்படிங்கவும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு வரவும் அப்போ அவங்கள டாக்டர் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ கார்த்தியும் ரேவதி சந்திச்சிருந்தாங்க. ரேவதி உடனே நீங்கள் இப்படி வந்தேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ கார்த்தி நடந்த விஷயத்த சொல்லவும் ஆமாம் நீ எதுக்காக இங்கே வந்திருக்கிறேன்னு கார்த்தி கேட்கும்போது அப்போ ரேவதி பாட்டிகிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ பாட்டி நடந்த எல்லா கதையும் சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பாட்டி இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ஆமாம் கார்த்தி இவ்வளோ விஷயம் நடந்து போச்சுது, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவன் கண் முடிச்சாதான் கண்டிப்பாக எல்லா உண்மையும் உங்கள் அத்தைக்கிட்ட சொன்னாக்கி தான் எல்லா உண்மையும் தெரிய வரும், அது மட்டும் இல்லாமல்
இப்போ இத்தனை நாள் தப்பு பண்ணினது எல்லாமே இந்த முத்துவேலு தான். ஆனால் அந்த படியை நம்ம சுமந்துக்கிட்டு இருந்தோமே, இவன் தான் ஆதாரம், இவன் கண் முழிச்சு எல்லா உண்மையும் வந்து சொன்னாதான் அதாவது நாங்கள் அந்த தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு உங்கள் அத்தையிட்ட நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லவும், அதனால இவன் பொழைச்சிருந்தப்பா அப்படிங்கிறாங்க. பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அவர் பொழைச்சிருவார் அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி நீ எப்படி இங்கே வந்து அப்படிங்கும்போது, இப்படி ஒரு லேடி வந்து அதாவது ரோட்டில் விழுந்துட்டாங்க, அதனால தான் நாங்கள் அழைச்சிட்டு வந்துடுவீங்க வந்து, சரியா நீங்கள் 2 பேரும் வந்து அங்கே மண்டபத்துக்கு போங்க, நான் இவனை பார்த்துக்கிட்டது அப்படிங்கும்போது, நீங்கள் தனியாக இருந்துடுவீங்களா பாட்டி அப்படிங்கும்போது, அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கவும், இல்லை நீங்கள் வாங்க பாட்டி நம்ம வேற யாரையாவது வந்து உட்கார வைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லையா இவன் வந்து பெரிய ஒரு ஆதாரமாக்கும், இவனை வேற யாரும் எதுவும் செஞ்சிடக்கூடாது, அதனால நானே இங்கே இருக்கிறேன், நீங்கள் 2 பேரும் கிளம்பி போங்க அப்படிங்கவும், உடனே சரின்னு சொல்லிட்டு கார்த்தி ரேவதி அங்கே வராங்க. எங்கே பார்த்தோம்னா மயில் வாகனம் ரோஹிணி தேடிட்டு இருக்கவும், அப்போ வந்து சந்திரகலாட்ட வந்து கேட்குறாங்க, ரோஹிணியை பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, ரோஹிணி ஃபோன் பேசிட்டே வெளியே போனா, அதுக்கப்புறம் எங்கே போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது கிட்டதுமே அவங்க வந்து மயில் வாகனம் வந்து ஃபோன் அடிச்சு பார்க்குறாங்க. அப்போ ஃபோன் பார்த்தோம்னா அவங்க வந்து முத்துவேல் வந்து அடிச்சாங்களா, அப்போ ரோஹிணியோட ஃபோன் வந்து கீழே விழுந்துருது, கிச்சனில் ஒரு இடத்துல வந்து விழுந்துருது. அந்த ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்குது. அதனால வந்து என்னது ஃபோன் இவ்வளோ தூரம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் ரோஹிணி எடுக்காமல் இருக்காள் அப்படின்னு மயில் வாகனம் வந்து ரோஹிணி தேடிட்டு இருக்கும்போதே கார்த்தியும் ரேவதியும் இங்கே வந்துருந்தாங்க. அப்போ மயில் வாகனம் வந்து இங்கே நடந்த கதையெல்லாம் சொல்லவும், அப்போ எல்லாத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரோஹிணி எங்கே அப்படின்னு ரேவதி கேட்கும்போது, அவ்வளோதான் நான் தேடிக்கிட்டு இருக்கிறேன், எங்கேயும் காணலை, அவளுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படிங்கவும், உடனே வந்து ரோஹிணி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நான் சின்ன மாமியார்ட்ட கேட்டேன், அவங்க ஃபோன் பேசிட்டே வந்து அதாவது வெளியே போனாங்கன்னு சொன்னா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே உடனே வந்து கார்த்தியும் ரேவதியும் வந்து அவங்க ரோஹிணி தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மயில் வாகனமும் ஃபோன் பண்ணிகிட்டே வரும்போது ஃபோன் வந்து கீழே ஒரு டேபிள் கீழே கிச்சனில் விழுந்து கிடக்குது. இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது ரோஹிணியோட ஃபோன் வந்து இங்கே கீழே விழுந்து கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் அதிர்ச்சியோட பார்க்கவும், அப்போ மயில் வாகனம் வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ ரோஹிணிக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துருச்சு போலுக்கு, அவள் ஃபோன் கீழே விழுந்து கிடக்குது, என்னாச்சோ தெரியலன்னு சொல்லவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, எப்படி சகல நான் கவலைப்படாமல் இருக்க முடியும், ரோஹிணியோட ஃபோன் இப்படி கீழே விழுந்து கிடக்குன்னா அவளுக்கு என்னாச்சு எங்கே போனான்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லவும், அப்போ உடனே கார்த்தி சொல்கிறாங்க, சின்ன மாமியார் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னு சொன்னீங்க, அவள் ஃபோன் அதாவது ரோஹிணி ஃபோன் பேசிக்கிட்டே வெளியே போனதாக தானே சொன்னீங்க, ஆனால் ரோஹிணி வந்து ஃபோன் பேசிட்டு வெளியே போகவே இல்லை, அப்போ ரோஹிணிக்கு என்னமோ ஒன்று நடந்திருக்குது, அதுவும் சின்ன மாமியாரால் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே மயில் வாகனம் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க, ஆவேசம் அடைகிறாங்க. என்ன கார்த்தினி சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க சொன்னது எல்லாமே போய், ரோஹிணிக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குது, ரோஹிணிக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குது, அதை வந்து மறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கும் போது அந்த ஃபோன் வந்து கீழே விழுந்திருக்குது, இதை வந்து சின்ன மாமியார் கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க அப்படிங்கவோ, இது கிட்டதுமே ரேவதியாக அதிர்ச்சி அடைகிறாங்க. கார்த்தின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது, சரி ரோஹிணி எங்கே இருக்கான்னு சொல்லி நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரூம்லேயுமே அவங்க தேடி பார்க்குறாங்க. ஆனால் எங்கேயுமே இருந்த மாதிரிக்கு தெரியல, ஏன்னா ஸ்டோர் ரூம் வந்து அது கொஞ்சம் தள்ளி இருக்குது போலுக்கு, அதனால் அந்த இடத்துக்கு போகாமல் மற்ற எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துருந்தாங்க, எங்கேயுமே காணலை. அப்போ மயில் வாகனம் வந்து பார்த்தோம்னா திரும்பவும் சின்ன மாமியார்கிட்ட வந்து நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலாட்ட வந்து கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் ரோஹிணி எங்கே போனதான் சொன்னீங்க, எப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி கேட்கவும், உடனே வந்து அவங்க சந்திரகலா வந்து பார்த்தோம்னா சரியான பதிலை சொல்லாமல் அப்படியே வந்து திணற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ கார்த்தி ரேவதி அங்கே வந்துடுவோம். அப்போ ரேவதியும் கேட்டுட்டு இருக்கிறாங்க, சித்தி உண்மையை சொல்லுங்கள் ரோஹிணி எங்கே போனான்னு கேட்கும்போதும், அதாவது ரோஹிணி ஃபோன் பேசிட்டே போனா அப்படிங்கிறாங்க. அப்படியா, அவள் ஃபோன் இருந்தால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனம் காட்டுறாங்க. இதை பார்த்ததுமே சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க, ஐயோ ஃபோன் கீழே விழுந்துருச்சு போலுக்கு, அதை நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றிலாம் நம்மக்கிட்ட கொஷின் கேட்டுட்டு இருக்கிறாங்க, இவங்களை சமாளிக்கிறதுக்குள்ளேயும் போரும் ஆயிரும், இதில் கார்த்தி வேற அவனை சமாளிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து அதிர்ச்சியோடு இருக்கவும், அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, உண்மையை சொல்லுங்கள் ரோஹிணி எங்கே, அவளை வந்து நீங்கள் தான் எங்கேயோ வச்சிருக்கிறீங்க, இப்போ நீங்கள் உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லைன்னா நான் அத்தைக்கிட்ட சொல்லட்டுமான்னு கேட்கவும், உடனே சந்திரகலா சொல்கிறாங்க, நீ அக்கா கிட்ட வேணா நீ சொல்லிக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளை காணலைன்னா என்கிட்ட எதுக்காக நீங்கள் தேடி இருந்துட்டு அதாவது கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுக்காக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவள் ஃபோன் கீழே விழுந்ததுக்கு நான் என்ன பண்ண முடியும், நான் பார்க்கும்போது அவள் ஃபோன் பேசிட்டே போனா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கவும், உடனே கார்த்தி சொல்கிறாங்க, இவங்க கிட்ட இப்படிலாம் கேட்டாக்கி பதில் வராது, இப்போ நம்ம தான் வந்து தேட ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் இவங்களுக்கு இருக்குது அப்படிங்கவும், உடனே வந்து மயில் வாகனம் வந்து சொல்கிறாங்க, எங்க பாருங்க சின்ன மாமியாரே, என் பொண்டாட்டிக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியாது, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கவும், அடுத்து வந்து மயில் வாகனம் வந்து கார்த்திகிட்ட வந்து சொல்கிறாங்க,
இப்போ என்ன பண்ணுறதுக்கு கார்த்தி அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க, ரோஹிணி வேறு எங்கேயும் போயிருக்க முடியாது, நம்ம அவளை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சந்திரகலா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ, ரோஹிணி மட்டும் இப்போ அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா செல்வம் வந்து ஒரு ஃப்ராடு தனம் பிடிச்சவன் அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிடுமே, என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா செல்வத்துக்கு வந்து ஒரு பொண்ணோட தொடர்பு வந்துச்சுல்ல, அந்த பொண்ணை தானே வந்து கார்த்தி வந்து காப்பாற்றி அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. அவங்க சப்போஸ் கண் முழிச்சிட்டாங்கன்னா அவங்க கார்த்திக்கிட்ட அவங்களும் வந்து உண்மையை சொல்லுவாங்களா, அடுத்து இந்த கல்யாணத்தை நிறுத்ததுக்காக என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.